தலைமைச் செயலம் போகிறாரு. ரொம்ப உத்வேகத்தோட இவ்வளோ நாள் வந்துட்டு மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ மறுபடியும் வேலை செய்ய போகிறார் சார். என்ன சார் மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு? மருத்துவமனையிலும் ஷூட்டிங் தானே படுத்துட்டு இருந்தார். ஓய்வுக்கு பிறகு போகிறார், அவ்வளோதான். முதல்வருக்கு உண்மையான சவால் இனிதான் காத்திருக்கிறது. மகன் மற்றும் மகனோடு இருக்கக்கூடியவர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று முதல்வர் முடிவெடுத்த காரணத்தால் தான் திராவிட மாப்பிள்ளை சாரை அழைத்து 26 தேர்தலுக்கான முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளார். இதுக்கு முன்னாடிலாம் டெண்டர்ஸ் எல்லாம் பிரிச்சுக்குவாங்க. இப்போ சிஎம்டின்னா மகன் பார்த்துக்குவார், மைன்ஸுன்னா மாப்பிள்ளை பார்த்துக்குவார், சாண்டெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குவார், இப்படி பிரிக்கப்பட்டிருந்தது. இப்போது எல்லா டெண்டர்களையும் மருமகன் பார்க்க வேண்டும், மருமகன் மட்டுமே டெண்டர்கள் உள்ளிட்டவற்றை முடிவு செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவு போயிருக்கிறது. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல் ரொம்ப கான்ஷியஸாக முதல்வர் அவர்கள் மகனுடைய புகைப்படம் எந்த பிரச்சார விளம்பரங்களிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாடு, உங்களோட ஸ்டாலின், எல்லாவற்றிலும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முகம் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது இது தெரிந்து கொண்டு மகன் தரப்பு, குறிப்பாக அன்பு தம்பி ரத்தீஷ் ஆகியோரெல்லாம் நமக்கும் ஒரு ஸ்டேக்ஸ் வேணும், 1000 தான் இருந்தாலும் நான் தான் துணை முதலமைச்சர், இளைஞர் அணி செயலாளர், என்ன கேட்காம எல்லா முடிவையும் டேடி அவராகவே எடுத்துக்கொள்கிறாருன்னு சொல்லிட்டு மருமகன் மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அரசுக்கு வந்த கெட்ட பெயர் அத்தனையுமே மகனால் தான் என்று முதல்வர் அவர்கள் நம்புகிறார். என்னென்னா, மாப்பிள்ளை தான் வசூல் பண்ணிருந்தார். மே 2021 வசூலை தொடங்கிட்டார் சபரீசன். வசூலை தொடங்கி 4 வருஷம் வசூல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் மாப்பிள்ளை செய்த வசூல் எதிலுமே அரசுக்கு அவப்பெயரோ சிக்கலோ ஏற்படவில்லை அல்லவா? பாதி வசூலை பிரித்து மகன்கிட்ட கொடுத்து, குறிப்பாக அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்ற பிறகு டாஸ்மாக் வசூலை பிரித்து கொடுத்ததனால் வந்த சிக்கல் தானே இன்று ஜூஜு வரை வந்திருக்கிறது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால், குறிஞ்சி இல்லத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் என்ற முடிவுக்கு முதல்வர் வந்திருக்கிறார். அதனால தான் அவர் சபரீசனை அழைத்தது. உதயநிதியோட PA மணிராஜ் என்று ஒருவர் இருக்கிறார், DRO, டெப்யூட்டி கலெக்டர் காடர் அதிகாரி. அவர் டெப்டி சிஎம்க்கு தானே செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸு, டெப்டி சிஎம்க்கு வீட்டில் தானே ஆஃபீஸு. அதனால் அவர் வீட்டிலே இருந்து கொண்டு ஒரு கூட இருக்காங்களே இந்த ரத்தீஷ், இவர்களெல்லாம் இந்த அதிகாரிக்கு ஃபோனை போடு, அந்த அதிகாரிக்கு ஃபோனை போடு என்று மணிராஜ் தான் டெப்டி சிஎம் வீட்டிலிருந்து லேண்ட்லைன் மூலமாக அதிகாரிகளை அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வேலையெல்லாம் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரிகளெல்லாம் மிரட்டும் வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று கூட நம்ம பேசணும், இந்த இன்ஸ்டா பைத்தியம் ஒன்று இருக்குது திருச்சியில், வரம் தரும் வரும்னு. இந்த டிஜிபி ஸ்பெசிஃபிக்காக இப்படி ஒரு உத்தரவு போட்ட பிறகும் அவர் சோழ மண்ணின் சோழன் ஏதோ ஒன்று போட்டிருந்தார்ல, அது மாதிரி இன்ஸ்டாலெல்லாம் போடுறதுக்கு காரணம், டிஜிபி நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு மெமோவோ ஷோகாஸ் நோட்டீஸோ அனுப்பினால் டெப்யூட்டி சிஎம் வீட்டிலிருந்து ரத்தீஷிடமிருந்து ஃபோன் போகும், மணிராஜிடமிருந்து ஃபோன் போகும். இதையெல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த வரம் தரும் வருண் இந்த ஆட்டம் போடுறதுக்கு காரணமே ரத்தீஷ் மற்றும் உதயநிதி அவர்கள் கொடுக்கும் தைரியத்தில் தான் இவர் எந்த அதிகாரிக்கும் உயரதிகாரியை மதிக்காமல் வருண் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். அதனால் இவர்கிட்ட அதிகாரம் போச்சுன்னா எந்த அளவுக்கு மோசமாகன்றது பார்த்துங்க. அதுவும் எப்படி சொல்லி மிரட்டுறது, திருப்பி டிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் அண்ணன் தான் சிஎம், இப்படி தான் சொல்கிறாங்க, அண்ணன் தான் சிஎம். இவர்களும் அப்படி நினைக்கிறார்கள். வருண் என்கிட்டயே சொன்னார், அவர் தான் ஃப்யூச்சரு, இப்படி இருந்தாலும் நாளைக்கு அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு. இல்லை சார், ஜெயிச்சா அடுத்த மாதம் கையில் கொடுத்துட்டு போயிட முடியும் தானே சார்? முடியும், கையில் வந்துடும். வரலனாலும் சிஎம் தள்ளி விட்டுட்டு போய் உட்காந்துக்கிறதுன்ற மூடுக்கு வந்துட்டாங்க அவங்க. இதுக்கு மேலெலாம் பொறுமை இல்லை. அண்ணே என்னென்ன எப்போ பார்த்தாலும் யூசின்ட்டு 4-5 பேர் உட்காந்து உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம உட்காந்துக்கலாண்ணே, நீங்கள் போய் உட்காருண்ணே, மீதி நான் பார்த்துக்கிறேண்ணே. இல்லைப்பா அங்கே சிஎம் ஆனால் வேலை செய்யணாண்ணே, என்றைக்குனே நீ வேலை செஞ்சுருங்க, நீ பாட்டு தூங்குண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம். இதோ சுனில் இருக்காரு, நான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் உச்சகட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இது இப்போ 2 கேம்பும் மாற்றி அவர்களுக்கான காய் நகர்த்தல்களை செய்வார்கள் அல்லவா? இது தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று திமுகவிலே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் கருதுகிறார்கள். இந்த பசங்க ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன்னா பையன்னா அவர் அன்பில் மகேஷ், ஜூஜு, ஆகாஷ் இவர்களெல்லாம் ஒரு டீம். அவர்கள் அங்கே பசங்க தரப்பில் நினைக்கிறது எப்படியும் ரொம்ப வேகமாக ஷூட்டை முடிச்சு ஜனவரியில் பராசக்தியை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா போதும், அந்த படத்தை வச்சே திமுக ஜெயிச்சிடும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தோன்னா அவ்வளோ பேரும் வெறி கொண்டு போய் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு இவர்கள் ஒரு பிளானில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பிளானில் இருக்கிறாங்க. இது எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு திமுகவை சேர்ந்த
மூத்த தலைவர்கள் கருதுகிறார்கள். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்றதை பொறுத்து தான். செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் வந்து நம்ம நேற்று பேசியிருந்தோம் சார். இந்த மீடியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அவங்கள குற்றவாளிகளாக சேருங்க அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. அதில் ஏதாவது அப்டேட் இருக்காங்க சார்? நேற்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நேற்றைக்கு முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதே அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த அமர்வில் உச்சநீதிமன்றம் வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு அரசு வழக்கறிஞரை நியமித்தால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதுக்கு வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இல்லை, எங்களுக்கே தெரியும் அப்படின்னோடனே, நீங்கள் இந்த வழக்கில் ப்ராசிக்யூஷனை நடத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறதா உத்தேசம்னு எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். நேற்று நீங்கள் இருவரும் எழுப்பிய கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். லஞ்சம் கொடுத்தது தப்பு தான், ரைட்டு. அவன் ஏழை, கையில் அவன் வந்து எப்படியாவது வேலை கிடைக்கணுன்றதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்குறான். அவனை பூரா குற்றவாளியாக சேர்த்திங்கன்னா அவனையும் இதை எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி அனுபவிச்சோன்னே எப்படி நீங்கள் ஒரே தராசில் வைக்க முடியும்? செந்தில் பாலாஜியின் வழக்கை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்த முடியும் என்று நீதிபதிகள் சொல்லிவிட்டு, மொத்தம் 2300 குற்றவாளிகள் இல்லையா, அந்த 2300 குற்றவாளிகளில் 1000 பேருக்கு சம்மனே இன்னும் சர்வ் ஆகலை. சம்மன் சர்வ் பண்ணால் தான் போய் அவங்க அப்பியர் ஆகணும். 1000 பேருக்கு இன்னும் சம்மனே சர்வ் ஆகலை. அண்டு ஒவ்வொருத்தருக்கும் டாக்குமெண்ட் எவ்வளோ தெரியுமா? ஒரு அக்யூஸ்டுக்கு 1 லட்சம் பேஜஸ். சரி, ஜெராக்ஸ் செலவில் யார் சார் பாப்பா? அரசு தான் பண்ணணும், போலீஸ் பண்ணணும், தமிழக அரசு பண்ணணும். அந்த ஜெராக்ஸ் கடை டெண்டர் வேணால் எங்களுக்கு எடுத்து கொடுங்க சார். அண்ட் அதில் இந்த பென்ட்ரைவ் மூலமாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ப்ரொவிஷன் வந்துருச்சு, டிஜிட்டல் எவிடன்ஸ் கொடுக்கலன்னா. ஆனால் டிஜிட்டல் எவிடன்ஸை கொடுத்தா இல்லை, எனக்கு பிரிண்ட்டு தான் வேணும் என்று அக்யூஸ்டு கேட்கலாம். இந்த 2400 பேரும் எனக்கு வந்து 1 லட்சம் பேஜ் ஜெராக்ஸ் போட்டு கொடு, பிரிண்ட் போட்டு கொடுன்னு கேட்டால் என்ன ஆகும்? ஸோ நாங்கள் இந்த வழக்கு பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. மொத்தம் எத்தனை பேர் அக்யூஸ்டுன்ற லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டுருச்சு. 11/8/2025 அன்று வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அக்யூஸ் லிஸ்ட்டு கொடுங்கன்னு அதில் அது ஆர்கியூ பண்ணும்போது, எப்படி 2 பேரையும் ஒரே தராசில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய பேரனுக்கு வேலை வேண்டும் என்பதற்காக ஒரு பாட்டி நகையை அடகு வைத்து கொடுத்த கதையெல்லாம் இதில் இருக்கிறது, அவங்கள எப்படி நீங்கள் குற்றவாளியாக்க முடியும் அப்படின்ட்டு கோபால் சங்கர் நாராயணன் மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து அப்ஜெக்ஷன் சொன்னோன்னே, சரி நீங்கள் முதல்ல இருந்து பாருங்கள், இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அக்யூஸ் லிஸ்ட்டை கொடுங்க, ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் இந்த கேஸில் என்னென்ன ரோலுன்றதை எழுதி அக்யூஸ் லிஸ்ட்டை கொடுங்க, அதை பார்த்துட்டு இதில் யார் அக்யூஸ்டு என்னன்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். 11/8 அட்ஜென்ட் பண்ணணுன்ட்டு அட்ஜென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சரி, தமிழக அரசுக்கும் சரி பெரும் சிக்கலாகத்தான் அமையப்போகிறது. இவர்கள் இது எளிதாக இது முடிந்துவிடும் என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம், அதுவும் திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களோட அமர்வில் இது இருக்கிறது. சூரியகாந்த் அடுத்து தலைமை நீதிபதி ஆக இருக்கிறவர். அதனால் இது அத்தனை எளிதில் முடியும்ன்றது 2 தரப்புக்குமே இது பெரிய சிக்கல் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் உச்சநீதிமன்றம் வேறு ஒரு அரசு வழக்கறிஞரை நியமித்து விட்டால், அதாவது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞரை சிறப்பு வழக்கறிஞராக நியமித்து விட்டால் அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோர்ட் அப்பாயிண்டட் ப்ராசிக்யூட்டர் அவர் ரொம்ப கஷ்டமாக போயிடும்.